இருக்கு அப்படின்னு சொல்ற ஜோயா மேம் ப்ளீஸ் வெயிட். கிட்டத்தட்ட இந்த படத்த கண்டிப்பா ஹிட் குடுத்திருக்கலாம். நான் சொல்ற மிஸ்டேக்ஸ ரெக்டிஃபை பண்ணியிருந்தா. மியூசிக் வெரி வெரி வொர்ஸ்ட் மியூசிக். 2வது ஸ்கிரிப்ட் ரைட்டிங். விஎஃப்எக்ஸ்ல பண்ண கான்சன்ட்ரேஷன் கொஞ்சமாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல பண்ணியிருந்தீங்கன்னா, கங்குவா பேசக்கூடிய ஒரு படமா வந்திருக்கும். 3வது சூர்யா. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஆக்டர, ஸ்கிரிப்ட்ட சூர்யா எப்படி சூஸ் பண்ணாருங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட ஃபில்ம் மேக்கர்ஸ் ஒரு சூப்பர்பான கதைய வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ப்ரொடியூஸ் புரொடக்ஷன் கம்பெனிக்கு அலையிறதா இருக்கு. இப்போ ஹீரோவோட கமிட்மென்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும். அது கிடைச்சும் ஃபில்ம் டிராப் ஆகுறதா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய இக்கல்களுக்கும், நெறைய இடுக்கல்களுக்கு மத்தியில ஒரு படம் ரிலீஸ் ஆகி இப்படி பயங்கரமா அடி வாங்குறது ரொம்பவே வருத்தமா இருக்கு. இதுல கேமியோஸ் ட்ரெண்டா இருக்குன்ட்டு, இப்படி ஒரு வொர்ஸ்ட் கேமியோ எப்படி வைக்கலாம்? அந்த கேமியோவ எப்படி ரிவீல் பண்ணலாம்? இந்த படத்த பத்தி எல்லா ஃபில்ம் மேக்கரும் இந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம். எப்படியெல்லாம் நீங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. தயவுசெய்து என்ன யாரும் தப்பா நெனச்சுக்காதீங்க. இவ்வளோ வன்மத்த கங்குவா மேல கக்குறேன் அப்படின்ட்டு. ஏன்னா, அந்த அளவுக்கு வேதனைக்குரிய ஒரு படமா இருக்கு. படம் பார்த்து பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். ஸோ தயவு செய்து இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்னு நாங்க சொல்லணுங்கிறது எங்களுக்கு அவசியம் கிடையாது. படத்துல பாசிட்டிவா சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லங்கிறது தான் விஷயம்.